குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்களின் குழந்தைகளுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. சமூக நலன் பெண்கள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இந்த விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை குறித்து எடுத்து விளக்கினார். இந்த விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் இல்லங்களில் வாழும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சிறப்பான சீருடை அணிவகுப்பு நடத்தினார்கள். மேலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அணிவகுத்து இந்த விளையாட்டுப் போட்டிகள் சிறப்புற நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்ததாக தஞ்சாவூர் மண்டலம் சார்ந்த சிறுவன் பூபாலன் அடர்ச்சிவு இளஞ்சிவப்பு நிற கொடியுடன் தலைமையேற்று சிறுமி விஜயலட்சுமி தஞ்சாவூர் மண்டலம் பெயர் தாங்கிய பதாகை முன்தாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். தலைமை விருந்தினருக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தட்டப்பாறை மண்டலம் சார்ந்த சிறுவன் சபரிராஜ் நீல நிற கொடியுடன் தலைமையேற்று சிறுமி சாரா அதிசயன் தட்டப்பாறை மண்டலம் பெயர் தாங்கிய பதாகை முன் தாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். தலைமை விருந்தினருக்கு தங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முயன்று தோற்றலை விட முயலாதிருத்தலே தோல்வி என்பதை உணர்ந்து தோல்விகளை தோற்கடித்து வெற்றி வாகையை மண்டல அளவில் சூடி மாநில அளவில் வெற்றியின் தேடலோடு எம் இளம் வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வர இருக்கிறார்கள். முதலாவதாக சென்னை மண்டலத்தின் சார்பில் கடலூர் மாவட்டத்தின் அமலா குழந்தைகள் இல்ல சிறுவன் அபிஷேக் ராஜ் தீபத்தை ஏந்தி வருகிறார். இவர் 100 மீட்டர் 200 தமிழ்நாடு அளவில் பல்வேறு இல்லங்களிலிருந்து கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவ மாணவியரே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக நம்முடைய அரசு இல்லங்களுக்கு மத்தியிலே மட்டும்தான் நடத்தப்பட்டு வந்தது. கடந்த முறை தொண்டு நிறுவனங்கள் ஏன் அரசு உதவி பெறும் இல்லங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் நடத்த மாட்டேங்கிறீர்கள், அது செய்தாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு உதவி பெறும் இல்லங்கள் பிள்ளைங்களையுமே நம்ம சேர்த்து நடத்தலாம் என்ற உத்தரவுக்கு ஏற்ப இன்னைக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பிள்ளைகளுக்கு மத்தியில 4 மண்டலங்களில் தொடக்க போட்டிகள் நடத்தப்பட்டது. சென்னை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த மண்டல அளவிலான போட்டிகளை வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுது மாநில அளவிலான போட்டிகளுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 400 போட்டியாளர்கள் இன்னைக்கு பல்வேறு அந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ளார்கள். இது போல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு இந்த துறைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டுள்ளது என்று கூறலாம். அதுவும் பிள்ளைகளுக்கான வசதிகள் அதிகப்படுத்த வேண்டும். முதற்கட்டமாக அவர் ஒரு ராணிப்பேட்டையில இல்லத்தை பார்த்த போது ஏன் பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் கட்டில் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே கட்டில் வசதி, அவர்களுக்கு தேவையான அந்த மெத்தை உள்ளிட்ட அத்துணை வசதிகளும், சீருடையா இருக்கட்டும், அவருடைய ஷூவா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்குடைய யூனிஃபார்ம் எல்லாமே நம்முடைய அரசின் மூலம் அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக செய்யப்பட்டு வருகிறது. அதுபோல நம்முடைய இல்லத்தில் உள்ள பிள்ளைகள் அவருடைய தாய் தந்தையருடைய நேரடி பாதுகாப்பில் இல்லாமல் இல்லத்தில் இருந்து தங்களுடைய கல்வி பயின்று வரும் பிள்ளைகள்
அவர்களுக்கு அத்துணை அந்த ஒரு அன்போடு பராமரித்திட வேண்டும். அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். டிராயிங்கா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், எனக்கு பயிற்சியாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை கல்லூரி நம்ம 10, 12 பாஸ் பண்ண வைக்கிறது வரைக்கும் எல்லா வசதிகளையும், கவுன்சிலிங் கொடுக்கிறது, மருத்துவ வசதி என்று அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் அரசு செய்து கொடுக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம இல்லத்திலேயே பிள்ளைங்க அங்கேயே உள்ள பள்ளியில படிச்சுட்டு இருந்த நிலையை மாற்றி இன்னைக்கு 6ஆம் வகுப்புல இருந்து வெளியுள்ள பிள்ளைகளோட வெளியே உள்ள பொது அரசு பள்ளியில படிச்சு வர்றாங்க. இன்னும் வரும் கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பிலிருந்து இந்த இல்ல குழந்தைகளை எல்லா குழந்தைகளோட சேர்ந்து படிக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் உத்தரவுக்கு ஏற்ப வரும் ஆண்டிலிருந்து அந்த 1ஆம் வகுப்பில் உள்ள பிள்ளைங்க கூட பொதுவாக எல்லாருடைய மத்தியில அந்த பள்ளியில படிக்க உள்ளார்கள். இவ்வாறு நம்முடைய பராமரிப்பில், அரசின் பராமரிப்பில், அரசு உதவி பெறும் தொண்டர்களின் பராமரிப்பில் உள்ள குழந்தைகளுக்கும் நாம் தரமான கல்வி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலை, உடல்நிலையோடு அந்த பிள்ளைகளை பராமரிப்பிட வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சருடைய அரசு அவருடைய அறிவுரையின்படி இத்துறை பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அது குறிப்பா இன்னைக்கு மாணவிகளா வந்திருக்கீங்கம்மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு படிப்பு மட்டும்தான். இந்த வயசுல உங்களை படிக்க வைக்க மட்டும்தான் சொல்றோம். எப்போதும் நம்முடைய முதலமைச்சர் சொல்றதே படிங்கள் சொல்றதுதான். ஆகவே கல்வியின் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும், நீங்கள் உயர்ந்த நிலைக்கு முன்னேற முடியும். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன கத்துக் கொடுத்தாலும் கத்துக்கோங்க, எனக்கு வேண்டாம் பிடிக்காதுன்னு இல்லை. ஆகவே நம்முடைய குழந்தைகள் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உங்களை ஒரு திறமையானவர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று மட்டும் நான் வாழ்த்திக் கொண்டு இந்த என்னுடைய தலைமையுரை முடிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய விளையாட்டு விழா தொடங்கி வைப்பை நான் பெருமை அடைகிறேன். I declare the sports meet open. விளையாட்டு விழாவானது அமைச்சர் அம்மா அவர்களின் கையில் இருக்கக்கூடிய புறாவினை விண்ணில் பறக்கவிட்டு விழா துவங்க இருக்கின்றது. அமைச்சர் அம்மா அவர்களுக்கும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள்.